அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அமெரிக்கன் எழுத்தாளர் ஜான் கிரிஷம் எழுதின பார்ட்னர் அப்படின்ற நாவலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த பார்ட்னர் அப்படின்ற நாவலை பற்றிய கதை என்னான்ட்டு பார்ப்போம். இந்த நாவல் ஜான் கிரிஷம் எழுதின பார்ட்னர் இந்த புக்கு. இதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இந்த நாவல் இப்போ படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் இந்த படமாக வெளிவரப்போகுது. சரி, அதுக்கு முன்னாடி இதை நம்ம இந்த புக்கு தற்செயலாக எனக்கு கிடச்சிது. இதை படித்து பார்த்துட்டு இந்த கதை சூப்பராக இருந்தது. ரொம்ப எளிமையான ஆங்கிலம். நிறைய இந்த அமெரிக்கன் எழுத்தாளர்களில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் லுட்லம்னு ஒருத்தர் இருக்கார், அதேமாரி டாம் கிளான்சி அப்படின்னு இருக்கார். இப்படின்ட்டு நிறைய எழுத்தாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை போட்ட ஆங்கில நாவலை எழுதுவாங்க. பட்டு ஜான் கிரிஷம் அப்படி இல்லை, ரொம்ப எளிமையான ஆங்கிலம், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருப்பார். ஆனால் விஷயம் இருக்கும். பொதுவாக இந்த அமெரிக்கன் எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரியில் எழுதுவாங்க. உதாரணத்துக்கு ராபின் குக்குன்னு ஒருத்தர் நாவலாசிரியர் இருக்கார். அவர் முழுக்க முழுக்க மெடிசன் பற்றி தான் எழுதுவார். அதே மாதிரி நம்ம சிட்னி ஷெல்டன் இருக்கார், அதே மாதிரி இர்வின் வாலாஸ். இவங்கெல்லாம் கமர்ஷியலாக எல்லாம் கலந்து எழுதுவாங்க. க்ரைம் இருக்கும், லவ் இருக்கும், செக்ஸ் இருக்கும், அப்புறம் இன்டர்நேஷ்னலுடைய கான்ஃபரன்ஸை பற்றி இது பண்ணுவாங்க, எல்லாம் கலந்து எழுதுவாங்க. அதில் இவர் ஜான் கிரிஷம் இவருடைய டைப் எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சட்ட நுணுக்கங்கள் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட நாவல் தான் இவர் நிறைய எழுதுவார். அப்படி எழுதின நாவல் நிறைய இவரது படமாக எடுத்திருக்காங்க. டாம் க்ரூஸ் நடித்த த ஃபேர்ம்னு ஒரு படம் வந்தது, ரொம்ப சக்ஸஸாக ஓடின படம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் டைம் டு கில், கிளைண்ட்டு அப்படின்ட்டு 2-3 படங்கள்லாம் இருக்குது. முதல்ல நாவலை படிச்சுட்டு அந்த படம் பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படியாப்பட்ட நாவல் தான் இந்த நாவல் இது. சரி, இதனுடைய கதை என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃபெட்ரிக் லேனிகன் இவர் தான் இந்த நாவலினுடைய கதாநாயகர். இவர் கல்யாணம் ஆகி அவர் மனைவி இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் இவர் ஒரு லாயர். இவர் மிசிசிபி அப்படின்ற அமெரிக்காவில் இருக்கிற மிசிசிபி என்ற இடத்துல வசிக்கிற ஒரு லாயர். நிறைய இடத்துல வேலைக்காக தேடிட்டு இருக்காரு. நிறைய இடம் ஒரு பர்மனண்ட்டாக இவருக்கு ஒரு லா ஃபார்மில் வேலை கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இவருடைய குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இவருடைய மனைவிக்கு இன்னொருத்தவங்க கூட தொடர்பு இருக்குது. இதை கண்டுபிடிச்சிடுறாரு. சரி, மனைவிக்கு இன்னொருத்தவங்க கூட தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா மனசு எவ்வளோ வேதனைப்படும். சரி, அதையும் இது பண்ணிடுறாரு. சரி, நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆறுதல் பண்ணிக்கலான்னு பார்த்தா அந்த குழந்தைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது அந்த குழந்தை இவருக்கு பிறந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகிடுது. மனைவி காலி, குழந்தை இவருக்கு பிறந்தது இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பம் நம்மளுக்கு இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி, வேலை விஷயத்துலையாவது எங்காவது நமக்கு நல்ல வேலை கிடைக்குமானும் போது ஒரு லா கம்பெனியில் இவருக்கு வேலை கிடைக்கிது. போகன் அப்படின்றவர் தான் அந்த கம்பெனியோட தலைவர். மொத்தம் 4 பேர் அவங்க பார்ட்னராக இருக்காங்க. அந்த கம்பெனியில் போய் ஒரு வேலை கேட்குறாரு. அந்த 4 பேரும் ஒரு அந்த மிசிசிபியில் ஒரு தெருப்பான ஆளுங்க அந்த லா ஃபேம். சரின்ட்டு இவர் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. வேலைக்கு சேர்த்துக்கிட்டு இங்கே பார், நல்லா நிறைய கேஸை பிடிச்சிட்டு வரணும், நம்ம கம்பெனிக்கு நிறைய பிரபலமான கேஸுங்களை நம்ம வழக்காடி ஜெயித்தோம்னா நமக்கு அதில் வர லாபத்தை வச்சுன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். கடைசியில் உன்னையே நான் இந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பெட்ரிக் லேனிகனுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அந்த கம்பெனிக்கு. இவரை 5ஆவதாக ஒரு பார்ட்னராக இந்த கம்பெனியில் சேர்த்துக்கிறாங்க. அப்போ சேர்த்துக்கிட்டு இந்த கம்பெனி அப்படியே ரன் ஆகி போயிட்டு இருக்கும்போது இவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான கேஸ் ஒன்று இவங்கக்கிட்ட வருது. அந்த கேஸு பென்னி அர்சியா அப்படின்றவர் அந்த கேஸை கொண்டு வரார். அந்த கேஸில் ஜெயிச்சாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு
இந்த ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த 4 லாயரும் 5வது பார்ட்னராக சேர்த்த பெட்ரிக் லேனிகனை உட்கார வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த கேஸ் விஷயமா நீ நிறைய விஷயங்களை தேட வேண்டியிருக்கு, நிறைய கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகி பணம் நம்ம வின் பண்ணோம்னா நமக்கு ஏறக்குறைய 30 மில்லியன் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய கம்பெனிக்கு. அப்படி 30 மில்லியன் கிடச்சிதுன்னா மொத்தம் நம்ம 5 பேர் இருக்கோம், ஆளுக்கு 5 மில்லியன் எடுத்துக்கலாம், 25 மில்லியன். மீதிக்கிற 5 மில்லியனை நம்ம கம்பெனியோட நம்ம பில்டிங்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, இதை ரெனோவேஷன் ஒர்க்குக்கு மாதிரி வச்சு நல்லா நம்ம கம்பெனியை இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக ஆகிக்கலாம். என்ன சொல்கிற அப்படின்னா, இவர் பெட்ரிக் லேனிகனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை பார்ட்னராக சேர்த்தது இல்லாமல் பணமும் நமக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னோடனே அந்த கேஸ் விஷயமா பெட்ரிக் லேனிகன்னு உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். இப்போ இந்த கேஸ் சம்மந்தமாக இவங்க கம்பெனிக்கு வருது இல்லை, அந்த கேஸினுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பென்னி அர்சியா. இந்த பென்னி அர்சியா அப்படின்றவன் அந்த மிசிசிபியில் இருக்கிற ஒரு நேவி ஷிப்யார்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர். அவன் அந்த ஆஃபீஸில் அந்த நேவி ஷிப் பெரிய ஒரு கம்பெனியோட ஒரு சின்ன கம்பெனி. அந்த பெரிய கம்பெனி பேர் பேட்டன் ராக்லாண்ட் அப்படின்ற அந்த பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி உலகம் முழுக்க 103 நாடுகளில் அந்த கம்பெனி இருக்குது. ஏறக்குறைய 80,000 பேர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி செய்யாத வேலையே கிடையாது. ஆயில் எடுக்கிறாங்க, அப்புறம் ஆடை ஏற்றுமதி இருக்குது, அதுக்கப்புறம் இரும்பு தொழிற்சாலை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவைப்படுற எல்லா உபகரணங்களும் அவங்க செய்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அது இல்லாமல் அந்த மிசிசிபிலியை ஒரு கப்பல் கட்டும் தளமும் வச்சுருக்காங்க. அப்போனா பார்த்துங்க அந்த கம்பெனி எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. இந்த கப்பல் கட்டும் தளம் ரொம்ப ஃபேமஸாக அவங்க கப்பல் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவங்கக்கிட்ட ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. அந்த டெண்டர் என்ன அப்படின்னா, 4 நியூக்ளியர் சப்மெரின் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்பா, இதுதான் டெண்டர் அப்படின்னோடனே இந்த பேட்டன் ராக்லாண்ட் கம்பெனி அந்த டெண்டர் எடுக்கிறாங்க. அந்த 4 நியூக்ளியர் சப்மெரினை செஞ்சு கொடுக்கறதுக்கு மொத்தம் $12 பில்லியன் டெண்டர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த கப்பல் கட்டுறது 1985 இந்த கப்பல் கட்டுற வேலை ஆரம்பிக்கிறாங்க. $12 பில்லியன் 4 நியூக்ளியர் சப்மெரின் கட்டுறது. இந்த கட்டுறத்தினுடைய இது போயிட்டே இருக்கும்போது இந்த நியூக்ளியர் சப்மெரினுக்கு உண்டான எல்லாம் பொருள் வாங்கிறது, அதுக்குண்டான கட்டுமானங்கள் எப்படி சேர்த்து எல்லாம் வரவு செலவு அக்கௌண்ட்ஸும் இந்த பென்னி அர்சியா தான் பார்க்குறான். காரணம், அந்த கம்பெனியில் ஒரு நல்ல ஸ்டேஜில் இவனை நம்பி எல்லாமே விடுறாங்க, எல்லா விஷயமும் இவனுங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது இந்த பென்னி அர்சியாவுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைலாம் ஏற்பட்டு இவனுக்கே அந்த கம்பெனியில் இருக்கிறது பிடிக்கல, வெளியே போயிடலான்னும் போது இவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவனுக்கு கம்பெனிக்கு ஒரு பொதுவான ஒரு சண்டை வருது. இப்படி இருக்கும்போது 1988 அமெரிக்கா கவர்மெண்ட்டினுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இந்த கம்பெனி மேலே உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் 1988 செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது நாங்கள் உங்களுக்கு $12 பில்லியன் நாங்கள் டெண்டர் கொடுத்தோம்ல, நீங்கள் கட்டுற கப்பலில் கட்டுமானத்தில் நீங்கள் ஓவர் பில்லிங் போடுறீங்க, எக்ஸ்ட்ரா பொருளுங்க மேலே எக்ஸ்ட்ரா வச்சு போடுறீங்க அப்படின்லாம் இவங்க உள்ள நுழைஞ்சி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதில் கூட விஷயங்கள்லாம் வெளியே தெரிய வரும்போது இந்த கப்பல் கட்டுற வேலை அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அந்த ஸ்டாப் ஆகும்போது ஏறக்குறைய இவங்க 2 நியூக்ளியர் சப்மெரினை ஏறக்குறைய கட்டியே முடிச்சிடுறாங்க இந்த பேட்டன் ராக்லாண்ட் கம்பெனி. இப்போ கவர்மெண்ட் இப்படி சொல்லி இதை நிறுத்தினவொடனே உள்ளுக்குள்ளே போய் அவங்க தோண்டி தோண்டி துருவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ஆளாக இந்த பென்னி அர்சியாவை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. இந்த நேரத்தில் பென்னி அர்சியா என்ன பண்ணுறான், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிசிசிபிலியே இருக்கிற ஒரு லோக்கல் அட்வொகேட் ஒரு கம்பெனியை பார்க்குறான், மீட் பண்ணுறான்.
அப்படி பார்க்குற அந்த கம்பெனி தான் இந்த பெட்ரிக் லேனிகன் வேலை செய்கிற அந்த லா ஃபர்ம். அதனுடைய ஓனர் பேர் தான் போகன். அவரை வந்து பார்க்குறான். அவர் யாருங்க, என்ன வேணும்? என் பேர் பென்னி அர்சியா. சரி, என்ன வேணும்னு. நான் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி இந்த பேட்டன் ராக்லாண்ட் கம்பெனி மேலே ஒரு கேஸ் போடணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. ஐயோ, அந்த கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, அது மேலே நீ வந்து கேஸ் பண்ணி முதல்ல யார் அப்படின்னோடனே அப்போ தான் இந்த பென்னி அர்சியா எல்லாம் தகவலும் சொல்கிறான். நான் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஏறக்குறைய 20-25 வருஷமாக வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போ அவங்க வந்து 4 நியூக்ளியர் சப்மெரின் கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, $12 பில்லியன் வந்து டெண்டர் எடுத்து, அதனை பற்றின எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும், எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதை தோண்டி துருவி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னையும் வந்து கேள்வியெல்லாம் கேட்டுருன்னு இருக்காங்க. இப்போது நான் உங்ககிட்ட வந்தது ஏன்னா, நீங்கள் ஒரு கேஸ் போடுங்க அவங்க மேலே அப்படின்னு. நாங்கள் என்னப்பா கேஸ் போடுறது, எப்படி கேஸ் போடுறது? இது மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து $12 பில்லியன் டெண்டர் எடுத்து இந்த கப்பல் கட்டும்போது இது வரைக்கும் நீங்கள் வந்து ஓவர் பில்லிங்காக ஏறக்குறைய $600 மில்லியன் வந்து ஓவர் பில்லிங் போட்டிருக்கீங்க. ஓவர் பில்லிங்னா ஒரு சின்ன ஒரு ஆணி வாங்குகிறோம், அது ஒரு 10 ரூபான்னு வச்சுங்க, அதை வந்து என்ன பண்ணுறது, 20 ரூபான்னு எழுதுறது. இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கம்பெனியும் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து டெண்டர் எடுக்கும்போது ஒரு பொருள் மேலே எக்ஸ்ட்ரா பில் போட்டு தான் இது பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் வேலை எடுக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்தோடனே பில்லு உடனே பாஸ் ஆகி வராது, அது எப்படியும் லேட்டாக ஆகும். ஆனால் முதல் போடும்போது உங்களுடைய காசை முதல்ல போட்டு தான் செய்யணும். அதுக்காக இது வந்து எப்படியும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இது ஆதாரபூர்வமாக சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இது இன்றைக்கும் எல்லா கவர்மெண்ட்லேயும் இப்படி நடந்து போயிட்டு தான் இருக்குது. அப்படியாப்பட்ட நிலைமையில் இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குது, எல்லாம் இதுவும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இவன் சொன்ன உடனே இப்போ அந்த போகனுக்கு கொஞ்சம் விஷயம் புரிபட ஆரம்பிச்சுது. அப்படின்னா 600 மில்லியன் வந்து இவங்க வந்து இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க பில்லு அப்படின்னு சொல்கிறல்ல, அதுக்குண்டான எல்லா பில்லை நீ வச்சுருக்கிறியா அப்படின்னு. ஆமாம், நான் எல்லாமே வச்சுருக்கிறேன். அப்போ வந்து இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு மேலே நீங்கள் கேஸ் போடுங்க. கேஸை போட்டு இதனால் உனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு அந்த போகன் வந்து பென்னி அர்சியா கிட்ட கேட்குறான். அதுக்கு முன்னாடி பென்னி அர்சியா இந்த லாவை பற்றி கிளியராக தரவாக படிச்சுட்டு தான் வந்திருக்கிறான். அதாவது கவர்மெண்ட்டினுடைய பணத்தை வந்து ஒரு ப்ரைவேட்டு கம்பெனி வந்து ஏமாற்றி வாங்கிடுதுன்னு வச்சுங்க, அதை வந்து கண்டுபிடிச்சி யார் நிரூபித்து அந்த பணத்தை பெற்று கொடுத்தாலும் அதை வந்து விஸ்லர் ப்ளோ ஆக்டுன்றாங்க, ஃபால்ஸ் கிளைம் ஆக்டு. அந்த ஃபால்ஸ் கிளைம் ஆக்டு பிரகாரம் யார் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து இதை கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டினுடைய பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்குறாங்களோ, அவங்க வாங்கி கொடுக்குற பணத்திலேருந்து 15% வந்து ரிவார்டு மணியாக கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. இதை தான் இந்த பென்னி அர்சியா இவங்ககிட்ட சொல்கிறான். ஸோ இந்த 600 மில்லியனை வந்து நீங்கள் வந்து கேஸ் போட்டு வாங்கி இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, இதை நான் தானே கண்டுபிடிச்சி சொல்கிறேன், எனக்கு வந்து 15% வந்து அதில் கமிஷன் ரிவார்டு மணியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த போகனுக்கு விஷயம் தெரியுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பக்காவாக அடுத்தது இவன் செட் பண்ணுறான். யார்? இந்த போகனுக்கு வந்து அவனுடைய சொந்தக்கார ஒருத்தன் அமெரிக்கா வாஷிங்டனில் வந்து செனட்டராக இருக்கான். அவங்ககிட்ட விஷயத்த சொல்கிறான். இப்போ வந்து மிசிசிபியில் நடக்கிற விஷயம் வந்து வாஷிங்டன் வரைக்கும் போயிடுது. இதெல்லாம் இவனுக்கு இதுமாரி இந்த அரசியல்வாதிகளுடைய கனெக்டெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் இந்த பென்னி அர்சியா இவங்ககிட்ட வரான், இந்த போகன்கிட்ட அவனுடைய கம்பெனியை தேடின்னு வரான். ஸோ எல்லாத்தையும் இவங்க செட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கேஸை போடுறாங்க. கேஸை போட்டவுடனே அந்த ராக்லாண்டு கம்பெனி பார்க்குறாங்க, இது கேஸை போட்டு இந்த கம்பெனி வந்து இப்படிலாம் அநியாயம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ராக்லாண்டு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்லாம் வந்து நிறைய வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறான். ஐயோ, நல்ல கம்பெனின்னு நினச்சா இதுன்னா இப்படிலாம் அநியாயம் பண்ணுற கம்பெனியாக இருக்குது அப்படின்னோடனே பங்கு மார்க்கெட்லாம் இறங்குற மாதிரி ஆகிடுது. இதெல்லாம் பார்க்குற அந்த கம்பெனி வந்து அவன் உலகம் ஃபுல்லாக வச்சுன்னுக்கிறான், அவனுங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது அவன் என்ன பண்ணுறான், உடனே கவர்மெண்ட்டுக்கிட்ட அவன் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றான், நெகோஷியேட் பண்ணுறான். சார், இதுமாரி நாங்கள் ஏதோ நடந்து போச்சு, 600 மில்லியன் வந்து ஓவர் பில்லிங் போட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க, அந்த 600 மில்லியனை நான் கொடுத்துட்றேன்.
அப்படின்ட்டு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க நம்ம சமாதானம் வந்துடுறாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ராக்லாண்ட் கம்பெனி வந்து 600 மில்லியனை வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டது இல்லாமல் இந்த 4 சப்மெரினையும் நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னும் இதுவாயிடுறாங்க. ஆனால் 12 பில்லியனுக்கு ஒத்துக்கின சப்மெரின் இன்றைக்கி 1990 வந்து 20 மில்லியன் ஆகிடுது, 20 பில்லியன் ஆகிடுது. வேறு வழி இல்லாமல் அதுக்கும் ஒத்துக்கிட்டு நம்ம அதுக்கு மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 600 மில்லியனை கொடுத்துட்றாங்க. இப்போ 600 மில்லியன் அவனுக்கு வந்தவுடனே இதை கண்டுபிடிச்சி கொடுத்த அந்த பென்னி அர்சியாவுக்கு வந்து ரிவார்டு மணியாக வந்து 15% வந்து $90 மில்லியன் வந்து இவனுக்கு ரிவார்டு மணியாக வருது. இப்போ 90 மில்லியனை வந்து அந்த அட்வொகேட்டு அந்த கம்பெனி மூலமாக வாங்கி கொடுத்தாங்கன்னா அவனுடைய ஆள் அங்கே வாஷிங்டன்லேயும் அவனுடைய சொந்தக்காரன் இருக்கான்ல, அவனுக்கு கொஞ்சம் பணம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இது கவர்மெண்ட் வந்து இவனுக்கு ரிவார்ட் பண்ணி கொடுத்தது. அந்த 90 மில்லியனுக்கு உண்டான எல்லா கேஸ் விஷயத்தையும் நம்ம பெட்ரிக் லேனிகன் தான் அந்த கம்பெனிக்காக செய்கிறான். அதனால இந்த பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் போகன் என்ன பண்ணுறான், பெட்ரிக் லேனிகன் என்னப்பா கஷ்டப்பட்டு செய்யணும், நீ பணம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, 90 மில்லியனில் வந்து பென்னி அர்சியா அவன் தானே கேஸ் போட்டவன், அவனுக்கு 60 மில்லியனை கொடுத்துருவோம், மீதி 30, இந்த 30 வந்து ஆளுக்கு 5 பிரிச்சுக்கிட்டு கம்பெனிக்காக ஒரு 5 சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்மளால் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கான் பெட்ரிக் லேனிகன். பொண்டாட்டியினுடைய பிரச்சனை, குழந்தை அவந்து கிடையாதுன்னு ஆயிடுச்சு, வேலை வந்து ஏதோ ஒன்று தட்டு மாதிரி நம்ம இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம வேலையாவது இது பண்ணலாம் அப்படின்னும்போது ஒரு நாள் வந்து இந்த 4 பார்ட்னரும் பேசுகிறத ஒட்டு கேட்குறான். இவனுக்கு ஒரு மாதிரியாக ஒரு சந்தேகம் வருது, என்னமோ நடக்குது அப்படின்னு. அதாவது பணம் ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சு இந்த 90 மில்லியன் வரப்போகிறது. அந்த நேரத்தில் இந்த 4 பார்ட்னர்கிட்டே ஒரு வித்தியாசம் வருது. இவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ரூம்லேயே வந்து ஒட்டு கேட்குற கருவியை வச்சு அவனுக்கு பேசுறதுலாம் கேட்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, இந்த 90 மில்லியன் நம்ம கைக்கு வந்தால் 60 அவனுக்கு கொடுத்துட்டா 30 இருக்கான்ல, அதில் இன்சார்ஜ் மெயின் இருக்கான் பாரு, நான் 10 எடுத்துக்கிறேன், நீங்கள் மீதி 3 பேர் ஆளுக்கு 5 எடுத்துங்க, 25 சரியாக போச்சா 5 வந்து கம்பெனிக்கு போட்டுக்குவானோ. அப்போது ஒருத்தன் கேட்குறான், அந்த பெட்ரிக் லேனிகன் அவன் தானேப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்னுக்கிறான், அவனுக்கு 5 மில்லியன் தரேன்னு சொன்னோம்ல அவனுக்கு அப்படின்னொன்னே, அவனு விடுப்பா அவனெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ தானே வந்தான், வேறு எதனா ஒன்று வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறத பெட்ரிக் லேனிகன் ஒட்டு கேட்டுடுறான். இப்போ நம்ம ஆள் எப்படி என்ன ஆகும் பார்த்துங்க. ஏற்கனவே பொண்டாட்டி வந்து இன்னொருத்தம் வச்சுன்னு இருக்கா, கள்ள தொடர்பு, குழந்தை இவனுக்கு பிறந்தது இல்லை, இப்போ வேலை மேலேயும் தனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாத்துறானுங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இவன் அப்படியே தவிச்சிக்கிட்டு நிற்கிறான். அப்போவும் நம்மால் அசரவே இல்லை. இந்த நேரத்தில் எனக்கு சமீபத்தில் படித்த ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வருது. அந்த கவிதை வந்து எப்படி ஆரம்பிக்கன்னா, அணைக்க ஒரு அன்பில்லாத மனைவி, வளர்க்க 2 நோயுற்ற சேய்கள், வசிக்க சற்றும் வசதி இல்லாத வீடு, உண்ண என்றும் ருசி இல்லாத உணவு, பிழைக்க ஒரு பிடிப்பில்லாத வேலை, இவ்வளவு இருந்தும் ஏனோ இந்த உலகம் எனக்கு கசக்கவே இல்லை அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று. இந்த மாதிரி தான் இப்போ பெட்ரிக் லேனிகன் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அப்போவும் என்ன பண்ணுறான், வாழ்க்கை வாழணும், யார் என்ன பண்ணாலும் சரி, நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 90 மில்லியன் வர வரைக்கும் காத்திருந்து இவனுங்களை எல்லாரையும் ஏமாற்றிட்டு இவங்களுக்கு வர வேண்டிய 30 மில்லியன் மட்டும் இல்லை, மொத்த 90 மில்லியனும் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவை விட்டு எஸ்கேப் ஆகி பிரேசிலுக்கு ஓடிடுறான். ஆனால் ஓடுற லேனிகனுக்கு நல்லா தெரியும், நம்ம 90 மில்லியன் எடுத்துன்னு போகிறோம் ஏமாற்றி, இவ்வளோ பணத்தை இழந்த இவனுங்க சும்மா விட மாட்டானுங்க, நம்மளை எங்கே இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கி நம்மளை கொன்னுடுவானுங்க. அது இல்லாமல் போலீஸும் நம்மளை விடாது, எங்கே இருந்தாலும் நம்மளை பிடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னலாம் பிளான் பண்ணி அமெரிக்கா விட்டு வெளியே போகிறான், அந்த 90 மில்லியனை அந்த பேங்க்கில் இந்த இடத்துக்கு என்னென்ன பிளான் பண்ணுறான் அப்படின்றத வந்து இந்த நாவலில் வந்து ஜான் கிரிஷம் சூப்பராக எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நம்பரா மாதிரி இந்த கதையை கொண்டு போவார்.
இங்கேருந்து பிரேசிலுக்கு ஓடி போய் பிரேசிலில் 4 வருஷம் பொறுத்து இவரை கண்டுபிடிப்பாங்க. அதை எப்படி அங்கே வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு பேக்ரவுண்ட்லாம் யார் யார் இருந்தது, இவனுக்கு வந்து பிரேசிலில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றத பற்றிலாம் அட்டகாசமாக எழுதியிருப்பார். ஒன்று, அந்த கம்பெனியில் எப்படி இவன் பெட்ரிக் லேனிகன் வந்து பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகிறான். அப்புறம் 2, பிரேசிலில் எப்படி அவன் 4.5 வருஷம் இருக்கான். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை வந்து இந்த நாவலை எப்படி முடிக்கிறார் அப்படின்றது தான் இந்த நாவலுடைய சூப்பரான கதை. இதை நீங்கள் படித்து பாருங்கள், நாவல் கிடச்சிதுன்னா. இது வந்து நிறைய இடத்துல இருக்குது, நான் கீம்பாதம்ஸில் கூட பார்த்தேன். உங்களுக்கு நாவல் படிக்கிறதுல விருப்பம் உள்ளவர்களுக்காக தான் இந்த காணொளி. நீங்கள் அதை படித்து பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த வருஷத்தில் இந்த படமாகவும் வருது, நம்ம படமாகவும் பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம இந்த நாவலினுடைய முழு வீரியத்தை நீங்கள் இதை படிக்கும்போது தான் தெரியும், படம் பார்க்கும்போது கூட தெரியாது. கிடைச்சா நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.